கார்கில் போரில் பாகிஸ்தான் பண்ண பலூன் அச்சுறுத்தல்லேருந்து எப்படி ஐஏஎஃப் தப்பிச்சாங்க அங்கிறத பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். நான் உங்கள் பிரவீன்குமார். இப்போ கைஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கார்கில் போரில் இந்திய விமானப்படையோட பங்கு ரொம்ப பெருசு கைஸ். ஆனால் இந்த இந்திய விமானப்படையை செயல்படுத்த முடியாமல் விமானங்களே பறக்கவே கூடாதுங்கிறதுக்காக பாகிஸ்தான் சில வேலைகளை வச்சு தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கைஸ், நம்மளோட வான்பரப்புக்குள்ளே அவங்க விமானங்களை எடுத்துகிட்டு வர முடியாது. அதே டைமில் அவங்க நம்ம விமானங்களை அடுக்கிறதுக்கும் அவங்க சில அமைப்புகளை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோவில். 1999 கார்கில் போரில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப்போட பங்கு முக்கியமானது. ஐஏஎஃப் ஃபஸ்ட் நைட்டு இந்த பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கிறவங்கள அச்சுறுத்தல் பண்ணலாம், அவங்கள கொஞ்சம் மிரட்டலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தாங்க கைஸ். அந்த டைமில் அவங்க பார்க்காத ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருந்துச்சு. அது என்னென்னா, கார்கில் இடத்துலேருந்து LOC எல்லை கட்டுப்பாடு கோடு வரைக்கும் கைஸ் சில பலூன்களை பறக்க விட்டுருந்தாங்க. 1999 சம்மர் சீசனில் இந்தியா எல்லையில் பாகிஸ்தானோட ஆர்மி உள்ளே வந்துச்சு. ஐஏஎஃப் ஃபஸ்ட் நைட்லேயே நம்ம ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக LOC வழியாக போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஐஏஎஃப்க்கு எதிராக சில சிக்கல்களை அவங்க வச்சுருந்தாங்க. அது என்னென்னா பல பலூன்களை நிறையா இடத்துல அவங்க அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஓகே, பலூன்கள்லாம் வச்சுருந்தாங்க, இதால் இன்னும் பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் கைஸ் நம்ம நினைப்போம். ஆனால் இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அது என்னென்னா பலூன்கள் சில அச்சுறுத்தல்களை பண்ண ரெடியாக இருந்துச்சு. ஐஏஎஃப்க்கு அந்த இடத்துக்கு போன பிறகு தான் கைஸ் தெரிஞ்சிச்சு, இந்த பலூன்கள் சின்ன சின்ன கேபிள்ஸ், ஸ்ட்ராங்கான கேபிள்ஸ் மூலயமா கீழே தரையில் கனெக்ட் பண்ணி இருந்துச்சு கைஸ். இந்த கேபிள்ஸால் நைட்டில் பறக்கிற விமானங்கள் இந்த கேபிள்ஸில் சிக்கி தாழ்வாக பறக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. இதை பார்த்த இந்த இடத்துல விமானங்களே பறக்க முடியாதா, நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம விமானங்களை அனுப்ப முடியாதா அப்படிங்கிற நிலை தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த நிலை கூடிய சீக்கிரமே மாறும்னு பாகிஸ்தானுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த பலூன்களை பறக்க விட்டுட்டு நம்ம இந்திய விமானங்களை ஈஸியாக தடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல கைஸ், முன்னாடி இருக்கிறது இந்திய விமானங்கள்னு. இந்திய விமானங்களை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஐஏஎஃப்ல இருந்த சில பேர் ஒரு சிம்பிள் சொல்யூஷனை முன் வச்சாங்க இந்த பிரச்சனைக்கு. பலூன்ஸில் என்ன பண்ணுன்னா, எந்த சைடு காற்றடிக்குதோ அந்த சைடு தான் கைஸ் போகும். அதனால இந்த காற்றோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு GPS குளோபல் பொசிஷன் சிஸ்டத்தை பயன்படுத்த ரெடியாக இருந்தாங்க. இதால் எந்தெந்த இடத்துல கேபிள்ஸ் இருக்குன்னு நம்ம விமானக்குழு ஈஸியாக கணிக்க முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் ஜிபிஎஸை நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்க கைஸ். ஆனால் ஒரு ஜிபிஎஸை வச்சு எந்த சைடு காற்றடிக்குதுன்னு கண்டுபிடிச்சி, கேபிள்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் படாமல் பறக்க முடியும்னு இந்த போரில் நம்ம விமானங்களை பறக்க வச்சு நம்ம விமானப்படை புது சாதனையை தான் பண்ணியிருந்துச்சு. விமானிகள் தங்களோட விமானத்தோட பாதையை கரெக்டாக பறக்க இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு கைஸ். அவங்க என்னதான் அந்த மாதிரி நிறைய பலூன்ஸையும் கேபிள்ஸ், கண்ணுக்கே தெரியாத கேபிள்ஸை வச்சாலும் இப்போ இந்த பலூன்கள்லையும் இந்த கேபிள்ஸ்கள்லையும் சிக்காமல் பறக்க முடியும்னு இந்த சம்பவத்தை பண்ணி நம்ம காமிச்சோம். இந்த சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பலூன்கள்லையும் இந்த கண்ணுக்கு தெரியாத கேபிள்கள்லையும் இருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சோம் கைஸ். அதனால் நம்ம ஒர்க்கையும் கரெக்டாக அந்த ஸ்ட்ரைக்கையும் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தோம். இந்த சம்பவம் ஐஏஎஃப் அழுத்தத்துக்கு கீழே பல மாற்றத்தையும் பல திறன்களையும் வெளிப்படுத்துச்சு. ஐடியா கொடுத்தது ஒரு இளம் அதிகாரி தான். அதாவது இந்த ஐடியா கொடுத்தது ஒரு ஜென்ரலோ இல்லை ஒரு ரொம்ப நாள் ஆர்மியில் விமானப்படையிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸானவங்களோ இல்லை கைஸ். ஐடியாவை கொடுத்தது ஒரு நார்மலான சோல்ஜர் தான். ஏஎஃப்ல இருந்த ஒரு நார்மலான சோல்ஜர் தான் கைஸ் இந்த ஐடியாவை கொடுத்தது. அதுதான் ஒரு ஐடியாவை கொடுத்துருந்தாலும் கைஸ், இந்த ஐடியாவை கொடுக்கறதுக்கு அவர் விரைவான சிந்தனையும் அவரோட திறனை எடுத்துக்கிட்டதும், அவரோட டீம் நம்பர்ஸ் அவரோட ஐடியா எடுத்துக்கிட்டதும், அதுக்கு சம்மதம் தெரிவித்ததும் ஐஏஎஃப் புது கலாச்சாரத்தை வெளிப்படுத்துச்சு. புது கலாச்சாரத்தை வெளிப்படுத்துச்சுன்னா எப்பயும் ஒரு ஜென்ரல் சொல்கிறதையோ இல்லை ஒரு சுப்ரீம் ஜென்ரல் சொல்கிறதையோ தான் கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க சோல்ஜர்ஸு. ஆனால் ஒரு சோல்ஜர் ஒரு சிம்பிளான ஐடியா கொண்டு வந்தவனே அதை எடுத்துக்கிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட டீம் நம்பர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய சாதனை தான் கைஸ். அதனால் இந்த சம்பவத்தால் இது வரைக்கும் சின்ன சின்ன டீம் நம்பர்ஸ் கேட்க சொல்கிறதையும் சின்ன சின்ன சோல்ஜர்ஸ் சொல்கிற ஐடியாவையும்
நம்ம ஐஏஎஃப் வந்து எடுத்துக்குவோம். ஆர்மிக்கு வந்து யார் சொன்னாலும் அந்த ஐடியா கரெக்ட்டா இருக்கும். அத யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிற அவங்களோட கவனம் வந்து வந்துச்சு இந்த சம்பவத்தால. எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம கைஸ் யார் சொன்னாலும் ஓகே. ஐடியா நல்லா இருந்தா அத செயல்படுத்தலாம். யாரா இருந்தாலும் பரவால்ல. சோல்ஜரா இருந்தாலும் பரவால்ல, கமாண்டரா இருந்தாலும் பரவால்ல. ஐடியா கரெக்ட்டா இருந்தா அத பயன்படுத்தலாம். அப்படின்னு நெனச்சதுனால தான் கைஸ் நம்ம கார்கில் போர்ல வந்து நம்ம ஐஏஎஃப் விமானங்கள வந்து பயன்படுத்த முடிஞ்சுச்சு. ஏன்னா வந்து இந்த மாரி விமானங்கள வந்து பயன்படுத்தவே முடியாது. ஒரு சூழல் வந்திருக்கும். இதனால தான் வந்து கைஸ் நெறையா நாட்ல வந்து இந்தியா வான்பரப்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கும், இந்திய விமானப்படையோட வெற்றிக்கும் கைஸ் இந்த மாற்றம் தான் காரணம். கைஸ் நம்ம வந்து ஐடியா யார் சொன்னாலும் அது நல்லா இருந்தா, அத எடுத்துக்கலாங்கிற கவனம் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும் கைஸ். ஓகே கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோவ பத்தி. இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கார்கில் வார்ல இது நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் கைஸ் இது. இந்த கார்கில் வார்ல வந்து ஐஏஎஃப்போட பங்கு வந்து இன்னும் பெருசு. இது வந்து அதிகமா இருக்கு. இதுல ஒரு 5% தான் கைஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் வீடியோ இந்த கார்கில் வார பத்தி உங்களுக்கு ஃபுல்லா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம அடுத்த வீடியோ வந்து அந்த வீடியோவே போட்டுறலாம் கைஸ். ஓகே கைஸ். பாய். குட் நைட். அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ்.